நண்பர்களே வணக்கம். பை தி வே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே நண்பர்களே. வீடியோ இத்தனால ஏன் வரலன்னா நம்ம கவுன்சிலிங் முடிஞ்சு காலேஜ் அட்மிஷன் வேலையை கொஞ்சம் பிஸியா இருந்தேன். அது என்ன காலேஜ்னு லாஸ்ட்டா சொல்றேன். இப்போ எப்பயும் போல காலைல 6 மணிக்கு ஜிம்முக்கு தான் போயிட்டு இருக்கேன். காலத்துல நம்ம ஏரியால இருந்தே ஒரு 4-5 பேர் ஒன்னா சேர்ந்து ஜிம்முக்கு போயிட்டு இருந்தோம். அந்த 4-5 பேர்லயே நான் ஒருத்தன் மட்டும் தான் போயிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம அண்டர்டேக்கர் வீடியோல பார்க்க முடியாது நண்பர்களே. தலைவனா காலேஜ் சென்ட்டு பிஸி ஆயிட்டான். கொஞ்ச நாள் நமக்கும் காலேஜ் வந்துருவாங்க. அப்புறம் நாமளும் தலைமறைவு தான். இன்னைக்கு ஜிம்ல ஆக்சுவலா பைசெப்ஸ் தான் போட்டு இருந்தேன். நம்ம அண்ணா இதுவரை நீங்க வீடியோல பாத்துருக்க மாட்டீங்க. ஆனா எப்பவுமே கேமரா பின்னாடி இருந்துட்டு நான் முன்னாடி ஒர்க் அவுட் பண்றதுக்கு போதெல்லாம் ஃபன்னா பேசிட்டு சிரிக்க வச்சுட்டு நம்ம அண்டர்டேக்கர்லாம் என்கிட்ட தனியா மாட்டிப்பான் நண்பர்களே. 2 பேரும் அவனை பேசியே கதற விட்டு இருப்போம். ஜிம்மே ஜாலியா இருக்குன்னா அது நம்ம அண்ணன் தான் காரணம். கொஞ்ச நாள் நானும் வந்து ஜிம்முக்கு வர மாட்டேன். ஆனா அண்ணன் இப்போ வீடியோ எடுத்து போட்டேன். ஜிம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நிக்கிறேன். நம்ம டி பிளாக் வந்து என்ன கடைக்கு போலான்னு வலிச்சுன்னு போயிட்டான். அவன் கூட போயிட்டு வந்து காலை உணவு சாப்பிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு நமக்கு புதுசா ஒரு போன் வாங்கலாம் நானும் அப்பாவும் போனோம். ஆனா நான் கேட்ட மாடல் எங்கேயுமே கிடைக்கல. நத்திங் போன்ல 3 பார்த்துட்டு இருக்கேன் நண்பர்களே. பக்கத்து ஷாப்ல எங்காவது ஸ்டாக் இருந்தா உடனே சொல்லுங்க. நீங்க ஒரே ஒரு டிஎம் பண்ணீங்கன்னா நான் வந்து வாங்கிக்கிறேன். அதுக்கு மேல போர் அடிக்குதுன்னு நம்ம அரிசி வண்டி எடுத்துன்னு வந்திருந்தான். அவங்க கூட அப்படியே நம்ம பக்கத்து ஏரியா வரைக்கும் போன நண்பர்கள். நம்ம பையன் ஒருத்த மாட்டினா. பையன் நம்ம ஸ்கூல் தான் ஜூனியர். எல்லாருமே விளாக்ல வரணும்னாவே செதறுவானுங்க. அவனே வரவே மாட்டானுங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு வீடியோ எடுக்க மாட்டான்னு கேட்டா நான் வரேன் எடுன்ட்டான். அவனோட கொஞ்ச நேரம் பேசிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு வரேன். அந்த ஒண்ணு அரிமாமா நம்மளை கூட்டு போயிட்டான். ஆனா நம்ம ஊர்ல ஜாத்திரை வருது. அதுக்கு பேனர் அடிக்கிறோம் பசங்கலாம். அதுக்கு இப்போ கம்பி வாங்கணும்னு கூட்டு போயிட்டான். பிரேமுக்கு ஒரு 3 மணி போல போன நண்பர்களே. அதை பேசி வாங்குறதுக்கு ஒரு 4 வாட்டி பேசி 4 வாட்டி கேன்சல் பண்ணிட்டு ஒரு வேலையா 7 மணிக்கு தான் கன்ஃபார்ம் பண்ண நண்பர்கள். லைட் ரொம்ப லேட் ஆனதுனால கம்பி இப்போ எடுத்துட்டு போக முடியாது. நாங்க கடையிலே வச்சுட்டு வந்துட்டோம். நம்ம அண்ணன் கடை தான் பள்ளிப்பட்டு ரோட்ல சவுட்டூருக்கு கொஞ்சம் முன்னாடியே கடை இருக்கும். வந்து பாருங்க தரமா பண்ணி கொடுப்பாரு. அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அன்னைக்கு நைட்டு புரத குழுக்கள் கட்டு ஏரியாவுக்கு வந்து பசங்க கிட்ட என்ன கதை ஏது கதைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு தூங்கிட்டேன். அப்புறம் நான் என்ன காலேஜ் சேர்ந்திருக்கேன்னா